2031 விஜயா அண்ணாமலையா காரசாரமாக மோதிக்கொண்ட சவுக்கு சங்கர் நாஞ்சல் சம்பத். வணக்கம் நண்பர்களே. வீதி லீடர்ஸ் இயக்கத்தின் தலைவர் அண்ணாமலை தற்போது தனது இயக்கத்திற்கான அடித்தளத்தை அமைப்பதில் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார். அதன் காரணமாகவே மாவட்டம் தோறும் சென்று முக்கிய புள்ளிகளை தனது இயக்கத்தின் நிர்வாகிகளாக தேர்வு செய்து வருகிறார். அதனால்தான் ஆளுங்கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராகவும் எதிர்க்கட்சியான திமுகவுக்கு எதிராகவும் அவர் பெரிய அளவில் கருத்துக்களை வெளியிடவில்லை. கட்சியை தொடங்கி களத்தில் முழுமையாக இறங்கும் போது தனது அதிரடி ஆட்டத்தை காட்டலாம் என்று சற்று தாமதம் செய்து வருகிறார் அண்ணாமலை. இந்த நேரத்தில் அண்ணாமலையின் அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும், 2031 சட்டமன்ற தேர்தலில் அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதா என்பது உள்ளிட்ட பலதரப்பட்ட கருத்துக்கள் ஊடகங்களில் கேட்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் ஒரு தனியார் நிறுவனம் நடத்திய நிகழ்ச்சியில் சவுக்கு சங்கர் மற்றும் தாவேகாவின் நாஞ்சல் சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். அப்போது அவர்களிடம் 2031 தேர்தலை சந்திக்கும் அண்ணாமலைக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கேட்கப்பட்டது. அதற்கு சவுக்கு சங்கர் பதிலளிக்கையில், அண்ணாமலை பாஜகவில் இருந்தபோது அப்போதைய ஆளுங்கட்சியான திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய அரசியல் செய்தார். எடப்பாடி பழனிசாமிக்கு கூட டஃப் கொடுத்தார். அவரை பின்தள்ளிவிட்டு எதிர்க்கட்சி தலைவர் போல அதிரடியாக செயல்பட்டார் அண்ணாமலை. ஆனால் அப்படி செயல்பட்ட அண்ணாமலை இப்போது இருக்கும் இடமே தெரியவில்லை. புதிய இயக்கத்தை தொடங்கியதிலிருந்து வாரம் ஒரு அறிக்கையை மட்டும் விடுகிறாரே தவிர எந்த பரபரப்பையும் அவர் ஏற்படுத்தவில்லை. அதனால் இன்னும் 5 ஆண்டுகள் அவர் அரசியலில் தாக்குப்பிடிப்பதே கஷ்டம் என்பதே எனது கருத்து. அதனால் அடுத்தபடியாக தமிழக அரசியல் களமானது விஜய் வெர்சஸ் உதயநிதி என்றுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அண்ணாமலை மீது எனக்கு பெரிதாக நம்பிக்கை இல்லை என்று சவுக்கு சங்கர் கூறினார். ஆனால் அதே கேள்விக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் நாஞ்சல் சம்பத் பதிலளிக்கையில், 2031 விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் இடையே கடுமையான போட்டி இருக்கும். விஜய்க்கு அண்ணாமலை மிகப்பெரிய சவாலாக இருப்பார். இப்படி விஜய் அண்ணாமலை இடையே அரசியல் போர் நடக்கும்போது திமுக காணாமல் போய்விடும். இப்போது அதிமுகவிலிருந்து பல எம்எல்ஏக்கள் விஜய் பக்கம் வருவது போன்று அடுத்த அண்ணாமலையின் அரசியலை பார்த்து திமுகவின் பல முக்கிய புள்ளிகள் அவர் பக்கம் வருவார்கள். அந்த அளவுக்கு இவர்கள் 2 பேரின் அரசியலால் திமுக அதிமுக என்கிற 2 கட்சிகளுமே காணாமல் போய்விடும் என்று கூறினார். மேலும் அண்ணாமலை வீதி லீடர்ஸ் என்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கிய ஓரிரு தினங்களிலேயே 20 லட்சம் பேர் சேர்ந்தார்கள். இது சாதாரண விஷயம் அல்ல. இன்னும் உறுப்பினர்கள் சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதோடு தமிழ்நாடு முழுக்க சென்று தீவிர மக்கள் பணிகளில் அவர் ஈடுபட்டு வருகிறார். அதனால் அண்ணாமலையை குறைத்து மதிப்பிடக்கூடாது. தமிழக அரசியலில் பெரிய ஆட்டம் ஆட வேண்டும் என்பதற்கான அஸ்திவாரத்தை அவர் போட்டு வருவதாகவே நான் கருதுகிறேன். பாஜகவில் மாநில தலைவராக இருந்தபோது தமிழ்நாட்டில் இதுவரை யாரும் செய்யாத ஒரு அதிரடியான அரசியலை அண்ணாமலை செய்தார். 2 திராவிட கட்சிகளுக்குமே கடுமையான டஃப் கொடுத்தார். அப்படிப்பட்ட அண்ணாமலை அமைதியாக இருக்கிறார் என்றால் அதற்கு சில பல காரணங்கள் இருக்கும். அதனால் என்னை பொறுத்தவரை அண்ணாமலை தமிழக அரசியலில் முக்கிய இடத்திற்கு வருவார். எதிர்காலத்தில் விஜய்க்கும் அவருக்கும் இடையே தான் கடுமையான போட்டி நடக்கும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய நாஞ்சல் சம்பத், அமெரிக்காவில் நடைபெற்ற தமிழ் கலாச்சார விழாவில் அண்ணாமலை கலந்து கொண்டார். அப்போது அவர் பேசிய பேச்சு அனைத்து மக்களையும் மிகப்பெரிய அளவில் ஈர்த்து விட்டது. அவர் பேச தொடங்கியதிலிருந்து பேசி முடிக்கும் வரை யாருமே அக்கம் பக்கம் அசையவில்லை. அந்த அளவுக்கு ஒரு தலைப்பை எடுத்து அற்புதமாக பேசினார். அவரது பேச்சில் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் புள்ளி விவரத்துடன் தெளிவாக பேசுகிறார். அதனால் அண்ணாமலையை யாரும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. இப்போது புதிய இயக்கத்தை தொடங்கி இருக்கும் அவர் அடுத்த அரசியல் கட்சியை அறிவித்துவிட்டு களமிறங்கும் போதுதான் அவரது ஆட்டம் என்னவென்று நம்மால் கணிக்க முடியும். என்னை கேட்டால் தமிழ்நாட்டில் அடுத்து விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் இடையேதான் கடுமையான போட்டி இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அதிரடி அரசியல்வாதி தான் அண்ணாமலை. அதனால் புலி பதுங்குவது பாய்வதற்குத்தான் என்றுதான் நான் கருதுகிறேன் என்று சவுக்கு சங்கருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நாஞ்சல் சம்பத் பதிலளித்தார். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய நன்மை காத்திருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் வெளியிட்ட அதிரடி பட்டியல். மத்திய அரசு கொண்டு வரும் தொகுதி மறுவரையறை மசோதா நிறைவேற்றப்பட்டால் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கும் எம்பி தொகுதிகளின் எண்ணிக்கை குறைந்துவிடும் என்று கடந்த திமுக ஆட்சி காலத்திலிருந்து மு.க. ஸ்டாலின் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தார். அதுபோன்று தற்போதைய முதலமைச்சர் விஜயும் தொகுதி மறுவரையறை வந்தால் தமிழ்நாட்டுக்கு எத்தனை எம்பி தொகுதிகள் கிடைக்கும், எத்தனை எம்எல்ஏ தொகுதிகள் கிடைக்கும் என்பதை கூட ஆராயாமல் தங்கள் கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியின் சொல்லை கேட்டுக்கொண்டு சட்டமன்றத்தில் தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றினார். இந்த நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் தொகுதி மறுசீரமைப்பு மசோதா நிறைவேற்றப்பட்டால் தமிழ்நாட்டுக்கு எத்தனை எம்பிகள் எத்தனை எம்எல்ஏக்கள் கிடைப்பார்கள் என்கிற தகவலை வெளியிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், தற்போது தமிழ்நாட்டில் 39 மக்களவை தொகுதிகள் உள்ளன. ஆனால் தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் தமிழ்நாட்டுக்கு 59 எம்பிகள் கிடைப்பார்கள். அதுபோன்று தற்போது தமிழ்நாட்டுக்கு 234 எம்எல்ஏ தொகுதிகள் இருக்கும் நிலையில் தொகுதி மறுவரையறை வந்தால் 351 எம்எல்ஏக்கள் கிடைப்பார்கள். அவற்றில் 117 எம்எல்ஏ தொகுதிகளில் கட்டாயமாக பெண்கள் தான் போட்டியிட முடியும். அந்த வகையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தொகுதி மறுவரையறை மசோதா அமலுக்கு வந்தால் எம்பிகள் மற்றும் எம்எல்ஏக்களில் பெண்கள் கூடுதலாக இடம்பெறுவார்கள். அதோடு தற்போது ஒரு எம்பி தொகுதி
தொகுதிக்கு சராசரியாக 20 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த மசோதா அமலுக்கு வந்தால் 10 லட்சம் வாக்காளர்களாக குறைவார்கள். இதனால் வேட்பாளர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு மிக எளிதாக இருக்கும் என்று அந்த பதிவில் தெரிவித்திருக்கும் அன்புமணி ராமதாஸ், தொகுதி மறுவரையால் வட மாநிலங்களுக்கு அதிக தொகுதிகள் கிடைக்கும், தென் மாநிலங்களுக்கு குறைவான தொகுதிகள் கிடைக்கும் என்று சொல்வது ஒரு பொய்யான பிரச்சாரம். அனைத்து மாநிலங்களிலும் விகிதாச்சார அடிப்படையில் தான் தொகுதிகள் அதிகரிக்கப்படுகின்றன. இதை ஏற்கனவே உள்துறை அமைச்சர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இது குறித்த பட்டியலும் தற்போது டெல்லியில் தயார் செய்யப்பட்டுவிட்டது. அதனால் தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு தமிழ்நாடு ஆதரவளித்தால் மட்டுமே இந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அதிர்ச்சி. அதிமுகவில் இணைந்த தாவேகா புள்ளி. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவிலிருந்து பல எம்எல்ஏக்களை தமிழக வெற்றிக் கழகம் பக்கம் இழுத்தார் முதலமைச்சர் விஜய். அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டம் பாயும் என்று எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருந்ததால் அந்த எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்தார்கள். அதோடு மேலும் பல அதிமுகவின் மாஜி அமைச்சர்கள் எடப்பாடியிடம் முரண்பட்டு வருகிறார்கள். அந்த அளவுக்கு அதிமுக என்கிற கட்சியை தமிழக வெற்றிக் கழகம் துண்டு துண்டாக உடைத்துவிட்டது. இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அடுத்தடுத்து தனக்கு பல அதிர்ச்சிகளை கொடுத்து வந்த முதலமைச்சர் விஜய்க்கு முதன்முறையாக எடப்பாடி பழனிசாமி ஒரு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார். அது என்னவென்றால், கடந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி போட்டியிட்ட எடப்பாடி தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அருண்குமார் என்பவரும் அவரது மனைவியும் வேட்புமனு தாக்கல் செய்தார்கள். ஆனால் இருவரது வேட்புமனுக்களையும் தேர்தல் அதிகாரி தள்ளுபடி செய்துவிட்டார். இதன் காரணமாக கடந்த தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் யாரும் போட்டியிடவில்லை. அதனால் அதே தொகுதியில் தொலைக்காட்சி பெட்டி சின்னத்தில் போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளருக்கு தாவேகா ஆதரவளித்திருந்தது. ஆனால் அத்தொகுதியில் 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றார். இந்த நிலையில் ஏற்கனவே அதிமுகவிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து வேட்பாளராக களமிறங்கியிருந்த அருண்குமார் அத்தேர்தலில் போட்டியிட முடியாத நிலையில் கடந்த சில மாதங்களாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இருந்து வந்தார். அவர் நேற்று திடீரென்று அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் மீண்டும் தன்னை இணைத்துக் கொண்டார். ஆனால் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தினரோ கொளத்தூரில் மு.க. ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டது போல எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமியும் தோற்கடிக்கப்பட்டிருப்பார். கருத்து கணிப்புகள் அவருக்கு எதிராக வந்தன. அதனால் தாவேகா சார்பில் நிறுத்தப்பட்ட அருண்குமாரை அப்போது விலைக்கு வாங்கிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதனால்தான் அவர் 2 வேட்புமனுக்களையும் தவறாக பதிவு செய்து கொடுத்து தேர்தலில் போட்டியிடாத நிலையை திட்டமிட்டு ஏற்படுத்தியிருந்தார். அப்படி எடப்பாடிக்காக வேட்புமனு தாக்கல் செய்வதில் தவறு செய்த அருண்குமார் இப்போது அதிமுகவிலேயே இணைந்திருக்கிறார். அந்த வகையில் அவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த போது அதிமுகவின் ஸ்லீப்பர் செல்லாக இருந்திருக்கிறார். அதனால்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் விட்டுக் கொடுத்தார். இப்போது தனது தாய் கழகத்திற்கே போயிருக்கிறார். உண்மையிலேயே அந்த தொகுதியில் அருண்குமார் போட்டியிட்டு இருந்தால் கொளத்தூரில் மு.க. ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டது போன்று எடப்பாடி பழனிசாமியும் தோற்கடிக்கப்பட்டிருப்பார் என்று கூறி வருகிறார்கள்.